திமுகவை விட ஒரு கேவலமான ஒரு கட்சி இருக்குன்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அப்படின்னு ஒரு இளைஞர் திருமாவளவன் அவர்களையும் பிசிகாவையும் கிழித்து தொங்க விட்டுருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன். வாழ்க தமிழகம். திமுகவை விட ஒரு கேவலமான கட்சி ஒண்ணு இருக்குன்னா அது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். விடுதலை சிறுத்தைகள் கூடிய பன்னிக்குட்டிங்க சென்னை ஆலந்தூர்ல குஞ்சம்மா தாமஸ் எனக்கூடிய ஒரு பாட்டியோட நடத்த ஆட்டையப்பட முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த குஞ்சம்மா பாட்டி வாடகை கட்டடத்துல முதியோர் இல்லம் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. நம்ம சொந்தமா ஒரு நிலம் வாங்கி அதுல முதியோர் இல்லம் நடத்தணும்னு சென்னை நங்கநல்லூர்ல 3140 ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்காங்க. அதோட வேல்யூ இன்னைக்கு 1.5 கோடி. அந்த நிலத்தை தான் ஆட்டையை போட்டிருக்கானுங்க இந்த விடுதலை சிறுத்தைகள் கூடிய பன்னிக்குட்டிங்க. நைட்டோட நைட்டா வந்து குடிசை போட்டு அது கட்சி ஆபீஸ் அப்படின்னு போர்டு வச்சிருக்காங்க. இங்க திமுக அரசோட ஏவல் துறை இப்ப வரைக்கும் அந்த குடிசை போட்டவங்க மேல அந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க மேல நடவடிக்கை எடுக்காம இந்த குஞ்சம்மா தாமஸ் பாட்டி கிட்ட வந்துதான் காம்ப்ரமைஸ் பேசிட்டு இருக்காங்க. இந்த குஞ்சம்மா தாமஸ் கூடிய பாட்டி அவங்க எல்லா டாக்குமெண்ட்டுமே காட்டுறாங்க. சொத்து வரியில இருந்து எல்லா டாக்குமெண்ட்டுமே காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நிலத்தை அவங்க பேங்க் லோன் போட்டு வாங்கியிருக்காங்க. பேங்க் லோன் போட்டு வாங்கியிருக்காங்கன்னா 1க்கு 4 முறை பேங்க் சைடுல இருந்துமே வெரிபிகேஷன் பண்ணிருப்பாங்க. அவங்க இத்தனை நாள இஎம்ஐ பே பண்ணிருப்பாங்க. எல்லா டாக்குமெண்ட்டுமே காட்டியுமே காவல்துறை அதிகாரிகள் அந்த குஞ்சம்மா தாமஸுக்கு சப்போர்ட் பண்ணாம இந்த விடுதலை சிறுத்தைகளை கண்டுதான் பயந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் இந்த குஞ்சம்மா தாமஸ்க்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம இருந்தா அவங்க வேற ஏதாவது கம்யூனிட்டியா இருந்துச்சுன்னா இந்த விசிகே காரணங்க என்ன பண்ணுவானுங்க, பேக்கான ஒரு பிசிஆர் கேஸ் கொடுத்து அலைய விடுவாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்றது யாருன்னா அந்த தொகுதியோட எம்எல்ஏ பிளஸ் அமைச்சராக கூடிய தம்மு அன்பரசன் அவரோட தொகுதி தானே அது. அவரோட தொகுதியில் இப்படி பண்றாங்கன்னா அவருக்கு தெரியாம நடக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. விசிகா நம்ம தேசத்திற்கு, நம்ம நாட்டிற்கு, நம்ம தமிழ்நாட்டிற்கு எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான கட்சி. சொல்லப்போனா திமுகவை விடவே விசிகா மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு இயக்கம், ஆபத்தான ஒரு கட்சி. அதாவது பொதுமக்களுக்கு இதுவரைக்கும் விசிகாவிலேருந்து எந்த ஒரு நல்லது நடந்ததா சரித்திரமே கிடையாது. நீங்கள் ஒரு பொட்டி கடையில் போயிட்டு மாமூல் வசூல் பண்ணுறதுலேருந்து எங்கே பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்து, எந்த பிரச்சனைகளில் ஈடுபட்டாலும் அதில் முதல் ஆளாக மாட்டுவது இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் தான் அப்படின்னு பல பேர் பல இடங்கள்லேருந்து பல தகவல்கள் நமக்கு கிடைக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டர்கள், விடுதலை கட்சி நிர்வாகிகள், விடுதலை கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் பல முக்கியமான கடைகளில் போயிட்டு வசூல் செய்வது, காசு கொடுக்கவில்லை என்றால் அந்த ஓனரை போட்டு அடிப்பது, இது போன்ற ரவுடிசங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்சி எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு அபாயகரமான ஒரு கட்சியாக விளங்குகிறது அப்படிங்கிறத தமிழக மக்கள் சிந்திக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது ஒரு வகை இருந்தாலும் அப்பாவி பொதுமக்களிடம் நிலத்தை அடித்து புடுங்குவது, இதனால தான் இந்த இளைஞர் சொல்கிறாரு திமுகவை விட மிகவும் ஒரு மோசமான ஒரு அருவருப்பான ஒரு கட்சி எதுனா அது விசிகா தான் அப்படின்னு இந்த இளைஞர் சொல்கிற இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.